ஃபெலாஸ், இன் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு கொண்டக்கடலை சாலடு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது நான் முளைக்கட்டி அந்த கொண்டக்கடலையை சாலட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான சாலடு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கொண்டக்கடலையில் ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அதை நம்ம முளைக்கட்டி யூஸ் பண்ணையில் அதோட விட்டமின் மினரல் கண்டென்ட் நம்மளுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. டயட் ஃபுட்டாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு டேஸ்டியான சாலட் செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து நான் கொண்டக்கடலையை ஒரு 24 hours ஊற வச்சு அதுக்கப்புறம் முளை கட்டி வச்சுருக்கேன். நல்லா முளைச்சிருக்கு. ஒரு 1 inch அளவுக்கு முளைச்சிருக்கு. ஒவ்வொரு கொண்டக்கடலையோட சைஸ் அந்த முளையை பாருங்கள். 1 inch அளவு இருக்குது எனக்கு. ஹோல் நைட் நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அழகாக முளைச்சிடும். இல்லைன்னா நீங்கள் துணியில் போட்டு கூட கட்டி வைக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், 1 inch கரெக்டாக இருக்குது என்னோடய விரலில். ஸோ இதை எப்படி இப்போ சாலட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை ஒரு சட்டில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம முளைச்ச கொண்டக்கடலையை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. இந்த மாதிரி நீங்கள் முளைக்கட்டி செய்யல குக்கர் யூஸ் பண்ணாதீங்க. குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த முளையெல்லாம் ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆயிரும். ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ அப்போ வந்து அதெல்லாம் பிரிஞ்சிடும் அந்த கடலையிலேருந்து. கொஞ்சமாக சால்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. அப்போ தான் அதோட ஃபுல் ப்ரோட்டீன் மினரல்ஸ் கண்டென்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். இல்லைன்னா தண்ணியிலே பாதி போயிடும். பாருங்கள், கரெக்டாக அது வெந்து வர அளவுக்கு கொஞ்சம் தான் எனக்கு தண்ணி இருக்குது. நல்லா வெந்துருச்சு எல்லாமே. அந்த முளை கூட பாருங்கள், அதுலேருந்து பிரியாமல் அப்படியே இருக்குது. அந்த கலர் கூட மாறாமல் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் சட்டியில் வேக வைங்க, குக்கரில் வேக வைக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 15 to 20 minutes வெந்துடும். ஏன்னா நல்லா ஊற வச்சு நம்ம முளைக்க வச்சுருக்கனால. இது கூட ஒரு 2 குக்கும்பர், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் பச்சை மிளகா வந்து நான் சாலட் பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரமான பச்சை மிளகானா பாதி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு சாலட் சாப்பிடையில ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் புதினா மல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை, புதினா வேண்டாம், மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, வெள்ளரிக்காய், வெங்காயத்தை எல்லாத்தையும் ஏதோ ஒரு பவுலில் போட்டு, இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு பவுலில் போட்டு, இதில் எந்த ஆயிலுமே கிடையாது, ஒரு சொட்டு ஆயில் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அப்படியே கட் பண்ணி நம்ம போட்டு சாப்பிட போகிறோம். உண்மையிலே சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே கடலைக்கு போட்டு உப்பு போட்டு வேக வச்சனால லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டிக்கு ஸ்டார்டராக அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூடவே இதை கொடுத்து விடலாம். இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். உங்களோட அந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ்ஸு, வெள்ளரிக்காயோட இது எல்லாம் சேர்ந்து சாப்பிடையில ஒரு ஃபுல்ஃபில் மீல் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன் தமிழ் ஃபார் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச்.